பிரைஸ் த லார்ட். யூடியூப் வேதாகம கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் வேதாகம கல்லூரியில் இன்றைக்கி நாம் படிக்க போகிற பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள். இது ஒரு பாகம் இல்லை, ஒரு பாடம் இல்லை, ஒரு டிவிடி இல்லை. இது பல பாகங்களை கொண்ட ஒரு பாடம்ங்கிறனால நீங்கள் இந்த பாடத்தை ஒழுங்காக முறையாக நீங்கள் படித்து எங்களுடைய கல்லூரியினுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைய அழகாக குறிப்பெடுத்து எங்களுக்கு நீங்கள் அதை தந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரியான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? சரி, யூடியூப் மாணவ மாணவிகள் அல்லாத அநேகர் ஆயிரக்கணக்கானவங்க இதை பார்க்குறீங்கல்ல. சில பேர் பாஸ்டர்ஸாக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்ஸ். இந்த டீச்சிங்ஸ் எடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், படித்து கொடுங்க. நீங்கள் சொல்லக்கூட தேவையில்லை இது சுரேஷ்ட டீச்சிங்ஸ்னு. இது சுரேஷ்ட இல்லை, இது பரிசுத்த ஆவியானவருடைய. நீங்கள் எடுத்து நல்லா பயன்படுத்துங்க. உங்கள் ஊழியத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஓகே? அடுத்தது நிறைய விசுவாசிகள் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் யூடியூப் மாணவர்களாக மாணவிகளாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பாடங்களை பார்க்குறதுக்கு யார் வேணாலும் பாருங்கள், படிங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க, பிரயோஜனப்படுத்துங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் போட்டுக்கிறணும். அது மாத்திரமில்லை, நீங்கள் மற்றவங்களுக்கும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். சரி, இப்போ மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது என்னென்னா, இப்போ இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் அப்படிங்கிற அந்த பாடத்தை நீங்கள் முதல் பாடமாக இதை எடுக்கக்கூடாது. அப்போ ஒருவேளை நீங்கள் இப்போ எங்களுடைய கல்லூரியில் மாணவனாகவோ மாணவியாகவோ படிவம் எல்லாம் நிறச்சி நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் புதிய ஏற்பாட்டு ஆய்வு, அப்புறம் பழைய ஏற்பாட்டு ஆய்வு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா தான் இதை படிக்கும்போது உங்களுக்கு கூடுதலாக விளங்கும். சரியா? ஆகவே இன்னைக்கு இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள். முதல்ல இதை ஒழுங்காக உச்சரிக்க பழகுவோமா? ஐயோ, சில சர்ச்சைகளில் போனால் இந்த பைபிளில் இருக்கிற புத்தகங்களுக்கு அவங்க வேறு பெயர் வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போஸ்தலருடைய நடபடிக்கைகள் அப்படிம்பாங்க. அது என்ன நடபடிக்கைகள்? நடபடிகள். சொல்லுங்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள். இதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் சொல்லுங்கள். அப்போ தானே கேமராவில் இருக்கவங்களுக்கு தெரியும், இவன் கேமராவுக்கு மட்டும் இல்லை ஒரு சில பேரையும் வச்சுக்கிட்டு பேசுகிறான்னு. சொல்லுங்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஓகே. சில பேர் தெரியுமா, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இது அப்போஸ்தலருடைய நடபடிகள். இப்போது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள், அந்த தலைப்பின் அர்த்தம் என்ன? அப்போஸ்தலருடைய யார் அந்த அப்போஸ்தலர்கள்? 2 கிரேக்க சொற்கள் இந்த ஸ்க்ரீனில் கீழே வரும், நீங்கள் பார்த்துக்கிறலாம். அந்த கிரீக் சொற்கள் அப்போஸ்தலர் என்றால் அப்போ, ஸ்டெலோ. அப்போ அப்படின்னா வெளியே, ஸ்டெலோ அப்படின்னா ஒரு 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 செய்தியோடு அனுப்பப்படுகின்றவர்கள். அப்போ ஒரு செய்தியோடு, குறிக்கோளோடு, நோக்கத்தோடு, பொறுப்போடு, ஊழியத்தோடு வெளியே அனுப்பப்படுகின்றவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஓகேயா? இப்போ அப்போஸ்தலர்கள்ங்கிற அந்த அர்த்தம் இப்போ 21ஆம் நூற்றாண்டில் பல அர்த்தங்களை கொண்டிருக்குது. இன்றைக்கி சபைகளில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, உலகளாவிய ரீதியில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தல ஊழியம்னு ஒன்று இருக்குது. எபேசியர் புத்தகம் எல்லாம் அப்போஸ்தலர்களை பற்றி பேசுது. கொரிந்தியர் புத்தகம் அப்போஸ்தலர்களை பற்றி பேசுது. அந்த அப்போஸ்தலர்கள் வேற, இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள்ங்கிற புத்தகத்தில் வர்ற அப்போஸ்தலர்கள் வேற. இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் இயேசுவினுடைய சீஷர்களாய் இருந்து ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிறகு சபையை ஸ்தாபித்த அந்த 12 பேரினுடைய நடபடிகள் தான். 12 பேர்னா நீங்கள் யோசிக்கலாம், அதான் யூதாஸ் காரியோத்து மண்டையை போட்டானே, அப்போ அவன் இல்லையே 11 இல்லையா, இவர் என்ன 12ங்கிறாரு? நல்லா கேட்டுக்கிறங்க. அப்போஸ்தலர்கள் உண்மையாக ஒரிஜினலாக 12 பேர் தான் இயேசுனுடைய சீஷர்கள். அதில் யூதாஸ் காரியோத்து போயிட்டான். அதுக்கு பிறகு இவங்க சீட்டு போட்டு 2 பேரில் யாரையோ தெரிவு செய்யணும்னு நினச்சாங்க. இனி சீட்டில் 2 பேர் போட்டால் ஏதாவது ஒரு பேர் வந்து தானே ஆகும். மத்தியா
அப்படிங்கிற ஒருத்தனுடைய பேர் வந்தது. அப்போ மத்தியாவை இவங்க அப்போஸ்தலர்களோட சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் அதுக்கு அந்த நேரத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பேதுரு 12 எழுந்து நின்றுன்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல 12வதா வர்றவர் யார்? மத்தியா. ஆனால் அதை இவங்க தான் தெரிவு செய்தாங்களே ஒழிய ஆண்டவர் மத்தியாவை 12 சீஷர்களில் ஒரு ஆளாக தெரிவு செய்யலை. ஆண்டவர் யாரை தெரிவு செய்தார்? பவுல். அப்படியா இருந்தால் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் காணப்படுற கதாநாயகர்கள் 12 பேர் யார் தெரியுமா? இயேசுவினுடைய சீஷர்கள் 11 பேர், யூதாஸ் காரியோத்து இல்லாமல் மிச்ச 11 பேர். 12வதா பவுல். ஆகவே அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்கிற 28 அதிகாரங்கள் யாருடைய நடபடிகளை பற்றி பேசுதான்? இயேசுவினுடைய சீஷர்களாக இருந்த அந்த 11 பேருடையதும் பவுலுடையதும். 9வது அதிகாரத்தோட பவுல் உள்ள வந்துடுறாரு. 28வது அதிகாரம் வரைக்கும் பவுலினுடைய ஊழியங்கள் பயங்கரமாக அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். ஆகவே ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கிறோங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகள் அந்த 12 பேர் தவிர மற்றவங்களை பற்றினது அல்ல. சரியா? ஆமாம். இப்போ அப்போஸ்தலருடைய நடபடிகள் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள். இங்கிலீஷில் சொல்லுவாங்க தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ். ஆக்ட்ஸ், அந்த நடபடிகள், அவங்க செஞ்சது. அப்போ நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க தான் சபையை தொடங்கினது, அவங்க தான் சபையை எருசலேமுக்குள்ளே ஏற்படுத்தினது, அவங்க தான் சபையை வெளி நாடுகளுக்கு கொண்டு போனது. அந்த பவுலோட சேர்த்து இனி இந்த பாடத்தில் 12 பேர்னு நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இயேசுவினுடைய 12 சீஷர்களில் யூதாஸ் போக இருந்த மற்ற 11 பேரும் பவுலும், இவங்களை இந்த 12 பேரை தான் நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த 12 பேரும் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்குமான அந்த சபை சரித்திரத்தில் பெரிய சாதனைகள் படைச்சாங்க தெரியுமா? அவங்க எருசலேமுக்குள்ள சபையை தொடங்கினாங்க, சபையை வளர்த்தாங்க. அப்புறம் எருசலேம்லேருந்து புறஜாதியார்கள்கிட்ட சமாரியாவுக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் வேறு தேசங்களுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. பெரிய அளவில் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம்னு வரும்போது, இந்த அப்போஸ்தலருடைய புத்தகம் முடியும் போது சபை ரோமாபுரிக்கே போயிடுச்சு. ரோமாபுரிக்கு போயிடுச்சுன்னா முழு உலகத்துக்கும் போன மாதிரி தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? நான் நல்லா கேட்டுக்கிறேங்க. இப்போ நான் இலங்கையிலேருந்து படித்து கொடுக்குறேன். இதை நீங்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ இலங்கையின் தலைநகரம் கொழும்பு. அப்போ ஒரு பொருளை, ஒரு பண்டத்தை நம்ம அந்த முழு நாட்டுக்கும் அனுப்பணும்னா அந்த பண்டத்தை எங்கே கொண்டு போய்ட்டு விற்கணும்? கொழும்பில் விற்கணும், தலைநகரத்தில் விற்கணும். இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு பொருளை நம்ம விற்பனை செய்யணும், அது முழு தமிழ்நாட்டுக்கும் போகணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போயிட்டு அதை செய்யணும்? மதுரையிலையோ திருச்சியிலையோ இல்லை, சென்னைக்கு கொண்டு போனீங்கன்னா அப்புறம் அங்கேருந்து முழு தமிழ்நாட்டுக்கும் போயிடும். அப்படி தானே? இப்போ பாருங்கள், சினிமாக்காரங்கெல்லாம் எங்கே கிடக்குறாங்க? எல்லாம் கோடம்பாக்கத்தில் கிடக்குறாங்க. அது எங்கே இருக்குது? சென்னையில். வெளிநாட்டுக்காரங்க கூட, அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த பிரதேசங்கள்லேருந்து சினிமாவில் சம்மந்தப்படுறவங்க கூட சென்னையில் கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு ஒன்று வாங்கிடுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. ஏன்? அவங்க சென்னையில் இருந்தாங்கன்னு சொன்னால் முழு தமிழ்நாட்டையும் அவங்க அடையலாம். இப்போ இலங்கையை நீங்கள் எடுத்திங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று தொடங்குகிறோம், அந்த கம்பெனியினுடைய பண்டங்கள், பொருட்கள் எல்லாம் முழு இலங்கைக்கும் போகணும், நம்ம முழு இலங்கைக்கும் பிரசித்தமாகணும் அப்படின்னா அவங்க எங்கே போயிட்டு தங்களுடைய காரியாலயத்தை வைக்கணும்? கொழும்பில். அது மாதிரி இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் சம்பவம் நடக்கிற காலத்தில் ரோமாபுரி தான் உலகத்தினுடைய தலைநகரமாக இருந்தது. ஏன்? ரோமர்கள் தான் முழு உலகத்தையுமே ஆட்சி செய்கிறாங்க. ஆகவே இந்த எருசலேமில் தொடங்குற சபை எப்படி ரோமாபுரி வரைக்கும் போச்சு அப்படிங்கிற அந்த கதையை 28 அதிகாரங்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 28 அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் எங்கே ஆரம்பிக்குது? எருசலேமில் ஆரம்பிக்குது. ஏன் எருசலேமில் ஆரம்பிக்குது? எருசலேமில் வச்சு தான் இயேசுவானவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார், ஒலிவ மலையில் இருந்து. அது எங்கே இருக்குது? எருசலேமில். அப்போ எருசலேமில் தொடங்குகிற சபை
28வது அதிகாரம் ஆகும்போது எங்க வரைக்கும் போயிடுச்சு? ரோமாபுரி வரைக்கும். அப்போ ரோமாபுரிக்கு வந்த சபை அதோட அப்போஸ்தலருடைய நடபடிகள் முடியுது. ஆனால் முடியும் போது எப்படிப்பட்ட ஒரு கருத்தோட முடியுது? ரோமாபுரி வரைக்கும் சபை வந்துருச்சு அப்படிங்கிறதுல முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி முழு உலகத்துக்கும் போயிருங்கிறது தான். அப்போ அந்த 28 அதிகாரங்கள்லையும் அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரினுடைய ஊழியங்களை பார்ப்போம். அப்போ அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு கீழே ஊழியம் செய்த சில பேருடைய ஊழியங்கள்லையும் பார்ப்போம். பர்னபா வருவார், பிலிப்பு வருவார், சமாரியாவுக்கு ஊழியத்துக்கு போனவர், ஸ்தேவான் வருவார், அப்புறம் லூக்கா வருவார். இப்படி சில அவர்களுடைய உதவியாளர்களும் காணப்படுறாங்க. சீலா, அப்புறம் அப்போலோ, இப்படியெல்லாம் நபர்கள் வர்றாங்க. ஆனால் பிரதானமாக யாருடைய நடபடிகள் இது? அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள். இப்போ இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு? லூக்கா. யார் அந்த லூக்கா? ஒருவேளை நீங்கள் என்னுடைய அந்த சுவிசேஷங்கள் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் லூக்காவை பற்றி நான் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். இப்பையும் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பாடத்தை நீங்கள் பார்க்குறீங்களா இருக்கும், அந்த பாடத்தை பார்க்காம. அதனால் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். லூகாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க பெயர். லூகாஸ்னா ஒரு கிரேக்க பெயர். அப்போ அந்த பேர்லேருந்து நமக்கு தெரியுது இவர் ஒரு கிரேக்கர், யூதன் அல்ல. ஆனால் அந்த காலத்தில் சில புற ஜாதியார் யூத மதத்தை விரும்பி, யூத கலாச்சாரத்தை விரும்பி யூதர்களாக மாறுறது உண்டு. அவங்களுக்கு கிரேக்க மொழியில் சொல்லுவாங்க ப்ரோசலீட்டோஸ், தன்னுடைய இனத்தை மாற்றுகிறவர்கள். நம்ம இந்த ஸ்க்ரீனில் கிரீக்கு உள்ளதை நம்ம தமிழில் அல்லது இங்கிலீஷில் நம்ம போடுவோம். அப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிறலாம். ப்ரோசலீட்டோஸ்னால் என்னன்னா, இப்போ நான் தமிழன் இல்லையா, அப்போ சொல்லுவோமே, நான் ஒரு சிங்கள ஆளாக மாறுறேன் அப்படின்ட்டு என்னுடைய இனத்தை நான் மாற்ற விரும்புகிறேன், என்னுடைய பேரை மாற்ற விரும்புகிறேன், என்னுடைய மதத்தை மாற்ற விரும்புகிறேன், என்னுடைய எல்லாத்தையும் மாற்ற விரும்புகிறேன்னா சட்டப்படி மாற்றிக்கிறது. இப்படி நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா, மாற்றிக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி புறஜாதியார்கள் யூதர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளும் போது அவங்களுக்கு கிரேக்க மொழியில் ப்ரோசலீட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதனால் ப்ரோசலைட் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் புத்தகங்கள் படிக்கிறதா இருந்தால், அல்லது சில பேருனுடைய பிரசங்கங்களை கேட்குறதா இருந்தால், அல்லது நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் சில பேரை பற்றி படிக்கிறதா இருந்தால், ஹி வாஸ் அ ப்ரோசலைட் அப்படின்னு இருக்கும். அப்போ ப்ரோசலைட்னா யாரப்பா? ப்ரோசலைட்டுங்கிறது இதுதான், புறஜாதியாராக இருந்து யூதர்களாக மாறுறவங்க. இப்போ இந்த லூகாஸ் அப்படிங்கிற பேர் ஒரு கிரேக்க பேர். அவர் ஏன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி, பவுலை சந்திக்கிறதுக்கு முந்தி அவர் கிரேக்கராக இருந்ததுலேருந்து யூதனாக மாறி இருந்தார். அப்போ அவர் ஒரு யூதன், பிறவியில் இல்லை, இப்படி மாறி. அதனால தான் ஒரு கிரேக்க பேராக இருந்தாலும் அவர் கிரேக்கராக நாங்கள் நினைக்காம ஒரு யூதனாகவே நினைப்போம். அப்போ அவங்க விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி சில சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அவங்க உடன்படுவாங்க, அப்புறம் அவங்க யூதர்களாக மாறுவாங்க. இப்போ இவர் ஒரு வைத்தியன். அப்போ அந்த காலத்தில் வைத்திய கல்லூரிகள் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தது. ஈஜிப்டில் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்தது, அப்புறம் பல இடங்கள்ல இருந்தது. அப்படி இவர் போயிட்டு ஒரு வைத்திய கல்லூரியில் படிக்கும்போது இவரோட சேர்ந்து படித்தார் இன்னொரு நண்பர். அவருடைய பேர் தியோஃபிலோஸ். தியோஃபிலோஸ்ங்கிறதும் ஒரு கிரேக்க பேர் தான். ஆனால் 2 சொற்கள், தேயோஸ், ஃபிலோஸ். தேயோஸ்னா தேவன், ஃபிலோஸ்னா அன்பு. அப்போ தியோஃபிலஸ் அப்படிங்கிற பேர் கிரேக்க பேராக இருந்தாலும் அதுவும் யூத தேவனை குறிக்கிறனால அவரும் ஒரு ப்ரோசலீட்டோஸ். புரியுதா? அவரும் கிரேக்கனாக இருந்து யூதனாக மாறினவர். அப்போ இப்போ நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், அந்த மெடிக்கல் காலேஜுக்கு லூக்கா போயிருக்கார். இவர் முந்தி ஒரு கிரேக்கர், இப்போ இவர் ஒரு யூதன். அப்போ அந்த கிளாஸில், அந்த வகுப்பில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. யூதர்கள் இருந்திருப்பாங்க, கிரேக்கர்கள் இருந்திருப்பாங்க, வேறு வேறு ஜாதிக்காரங்களாம் வைத்தியர்களாக படிக்க வந்தவங்க வந்திருப்பாங்க. அப்போ இந்த 2 பேரும் நண்பர்களாக இருப்பாங்களா இல்லையா? ஏன் ஒரே மாதிரி? ஓ, நீயும் கிரேக்கனாக இருந்தியோ,
நானும் கிரேக்கனாக இருந்தேன். ஓ நீயும் யூதனா மாறிட்டியோ, நானும் யூதனா மாறிட்டேன். நீ ஏன் மாறினேன், நான் ஏன் மாறினேன் தெரியுமா? இந்த மாதிரி இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க. இப்போ நண்பர்களாகிட்டு இப்போ கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு இப்போ பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ பிரிஞ்சு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய விலாசங்களை கொடுத்துக்கிறாங்க. நம்ம இப்போ ஒன்றா இருந்தோம், 4 வருஷம் ஒன்றா படித்தோம், இப்போ எம்பிபிஎஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ போகிறோம். இப்போ அவங்க அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் படிக்கலை, நான் இந்த காலத்தில் உள்ளதையும் கலந்து சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் சொல்லாதீங்க லூக்கா எம்பிபிஎஸ் படித்ததாக சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்லுகிறார், அது வேதத்தில் எங்கே இருக்கிறது, இப்படியெல்லாம் குழப்பக்கூடாது. அப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போய் இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? பவுலினுடைய ஊழிய பயணங்கள் ஒன்றில் பவுலோட பிரசங்கத்தை கேட்ட லூக்கா ரட்சிக்கப்பட்டார். அப்போ ஏற்கனவே முந்தி கிரேக்கராக இருந்து யூதனாக வந்தவர் இவர் பவுலோட பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லை. நம்ம இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில நம்ம பார்க்கலாம், இவர் பவுலோட சேர்ந்து ஊழியம் செய்யவும் போயிட்டார். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த லூக்கா தான் எழுதினார். அப்போ பவுல் போனான், பேதுரு போனான், அப்படி கப்பலில் ஏறினான், அந்த நாட்டுக்கு போனான், இந்த நாட்டுக்கு போனான்லாம் எழுதிட்டு திடீர்னு நீங்கள் கடைசி அதிகாரங்களுக்கு போகும்போது நாங்கள் அப்புறம் கப்பல் ஏறி இப்படி போனோம் அப்படின்லாம் சொல்லுவார். என்ன அர்த்தம்? லூக்காவும் பவுலோட சேர்ந்து போகிறாரு அப்படின்றது. அப்போ இவரும் சேர்ந்து பவுலோட கொஞ்சம் ஊழியங்களுக்கெல்லாம் இவர் போயிருக்காரு. திடீர்னு அப்போ இவருக்கும் தேயோப்பிலுக்கும் இடையில அப்பப்போ கடித தொடர்பு இருக்கு இல்லையா? அப்போ இந்த காலத்தில் மாதிரி எஸ்எம்எஸ் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அப்படி இருந்திருந்தா லூக்கா அடிச்சிருப்பார் ஃப்ரெண்டுக்கு, மச்சான் யூனோ வாட் ஐ பிகேம் கிறிஸ்டியன் மச்சான். அப்போ அவர் அங்கிருந்தா மீ டூ மச்சான், ஹவ் ஆர் யூ, ஓ பிரைஸ் த லார்ட். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. இவர் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பும்போது தேயோப்பிலுக்கும் எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு தான் போய் கிடைக்கும். அப்புறம் அங்கேருந்து கடிதம் வரும்போது எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு தான் வரும். அப்போ இவங்க 2 பேரும் நல்ல நல்ல நண்பர்கள். ஆனால் ஒருத்தர் ரொம்ப கனம் பண்ணாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் இல்லையா, அந்த காலத்தில் வைத்தியர்கள் ரொம்ப குறைவு, வைத்தியத்தில் போயிட்டு படித்து வைத்தியர்கள் ஆகிறது ரொம்ப குறைவு. அப்போ அந்த ஒரு மதிப்பு அவங்களுக்குள்ளே இருந்தது, நல்ல ஒரு நட்பு இருந்தது. அப்போ இப்போ எனக்கு தெரியலை எப்படின்ட்டு, அதனால் நான் ஒரு கற்பனையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேகமாக இவர் எழுதியிருப்பாரா இருக்கும், லூக்கா எழுதியிருப்பாரா இருக்கும், தேயோஃபிலஸ் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, நான் இப்படி ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டேன், பவுல்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். இப்போ நல்லா கவனிங்க, நான் பிறகு சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. பவுல் பயங்கர படிப்பாளி. அந்த காலத்தில் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜில் படித்த மாதிரி ஒரு படிப்பை படிக்கிறதுக்கு கமாலியேலுங்கிற ஒருத்தர்கிட்ட படிக்கணும். அந்த கமாலியேலுங்கிறவர் உலக அளவில் ஒரு சிறந்த ஒரு கல்விமான் தத்துவஞானி. இந்த இந்த பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் அவங்களை விட கமாலியலுக்கு என்ன மதிப்புனா, அவங்க எல்லாம் கிரேக்கர்கள், தத்துவஞானிகள். இவர் தத்துவஞானி மாத்திரமல்ல, யூதன், நியாயப்பிரமாணத்திலையும் தேர்ந்தவர், பல மொழி பண்டிதர். அப்போ அவர்கிட்ட போய்ட்டு சீசனாக சேர்றதுக்கு ஏற்கனவே நிறையா படிச்சிருக்கணும். அப்படி ஏற்கனவே நிறையா படிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் அவர் சேர்த்துக்கிற மாட்டார், ஒரு கையளவு ஆளுகளை தான் சேர்த்துக்கிறாரு. அப்படி சேர்த்துக்கிட்டு படித்து கொடுத்த ஒரு ஆள் தான் அந்த பவுல். அப்போ அந்த பவுலோட பிரசங்கம் எவ்வளவு ஒரு அப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஒரு படிப்பாளி தானே. அவருடைய பிரசங்கத்தில் எப்படி சரித்திரங்கள் உள்ளுக்கு வந்திருக்கும், எப்படி வேதம் உள்ளுக்கு வந்திருக்கும், புவியியல் ஆராய்ச்சிகள், அவரை பயன்படுத்தின அந்த சொற்கள். அப்போ ஒரு படித்தவன் அந்த சான்றோனின் வாக்கு மொழிகள் சான்றோனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை லூக்காங்கிற வைத்தியர் கேட்கும்போது இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? வாவ், அந்த ஆள் சும்மா தெருவில் இருந்துட்டு வந்தவன் இல்லை, பயங்கர ஒரு படிப்பாளி அப்படின்னு அந்த பவுலோட பிரசங்கத்தை கேட்டு தான் லூக்கா ரசிக்கப்படுறாரு. அப்போ இந்த லூக்கா கண்டிப்பாக அந்த நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் வேவ் லென்த், இப்போ இவர் பேசுகிற மாதிரியே பேசக்கூடிய அந்த தேயோப்பிலுவுக்கு இவர் அநேகமாக சொல்லியிருப்பார், மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு ஆள்கிட்ட பிரசங்கம் கேட்டேன், சொல்லி வேலை இல்லை, ஆனால் அவர் யூதன் தான், ஆனால் அவர் இப்படிலாம் இயேசுங்கிற ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு. அப்போ நானும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு இவருக்கு கடிதம் ஒன்று அனுப்புனா, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இவருக்கு ஒரு பதில் வருது. என்ன பதில்? லூக்கா நானும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன்டா. அப்பா, இவங்க 2 பேருக்கும் பெரிய சந்தோஷம், இவங்களுக்கு சரியான சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு உள்ள ஒரு பெரிய ஆபத்து இருந்தது. என்ன ஆபத்து தெரியுமா? இப்போ லூக்கா ரட்சிக்கப்பட்டது யாருடைய பிரசங்கத்தில்?
பவுலினுடைய பிரசங்கத்தில். இப்போ பவுல் எப்படிப்பட்ட ஆள்? பெரிய பணக்காரன். இருங்களே, நான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிப்பட்ட ஆள் பவுல்னு. பவுல் பயங்கர படிப்பாளி, பயங்கர பணக்காரன். அவங்க குடும்பம் பயங்கர மதிப்புள்ள ஒரு குடும்பம், உயர்ந்த அந்தஸ்து, ஹை கிளாஸ். அதோட பவுல் சான்ஹெட்ரியன் கவுன்சில், அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு அங்கத்துவர். அப்புறம் அலெக்சாண்ட்ரியாவில் படித்தவர். பயங்கரம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்காக இவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அப்போ பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வர்றார். இப்போ பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு பணக்கார வைத்தியர் ரட்சிக்கப்பட்டார்னா, பவுல் அந்த வைத்தியரனுடைய பணத்து பின்னால் போயிருப்பாரா? ஐயோ, இந்த ஊழியத்தில் ஒரு டாக்டர் ரசிக்கப்பட்டுட்டான்ப்பா, அவன்கிட்ட காணிக்க எனக்கு வரும் அப்படின்ட்டு அந்த டாக்டருக்கு லூக்காவுக்கு ஒரு ஸ்பெஷலாக அவரை கவனிக்கிறது, இங்கே என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்கிறது, அப்புறம் நான் உட்காந்துருக்க சீட்டில் நீங்களும் பிரயாணம் பண்ணுங்கிறது. இது பவுல் கிடையாது. அப்போலோவாக இருக்கலாம், தீமோத்தேயுவாக இருக்கலாம், தீத்துவாக இருக்கலாம், லூக்காவாக இருக்கலாம், எவனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே லெவல் தான். பவுல் கணக்கெடுக்க மாட்டார். புரியுதோ? ஆனால் தேயோப்பிலுவுக்கு சுவிசேஷம் சொன்னவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் சரித்திரத்தின்படி அங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு? தேயோப்பிலுங்கிற ஒரு பெரிய வைத்தியம் ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்தவன் எல்லாம் அந்த ஆளை வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக உங்களுக்காக நாங்கள் பல வருஷம் ஜெபிச்சோன்னு ஒரு கூட்டம் போகும். அப்புறம் இன்னொரு கூட்டம் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லும், டாக்டர் ஐயா நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்குறோம், உங்களை வளர்க்குறோம். உங்களுக்கு தெரியுமா சுவிசேஷத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஒருத்தன் கதை சொல்லுவான். இவன் வந்துட்டு போன பிறகு இன்னொருத்தன் இன்னொரு கதை சொல்லுவான். தேயோப்பிலுனுடைய ஆவியாத்தும சர்றெல்லாம் இடம் மாறி போயிடுச்சு. ஏன்? ஒழுங்காக சுவிசேஷத்தை கேட்டு ரசிக்கப்பட்டார். ஆனால் இப்போ நாய், பூனை, கரடி, கொக்கு, வௌவால் எல்லாம் இயேசுவை பற்றி சொல்கிறேன்னு இந்த ஆளை போட்டு குழப்பி விட்டுருச்சு. இப்போ இவருக்கு ஒரே குழப்பம், எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறதுன்னு தெரியலை. இதை இவர் லூக்காவுக்கு சொல்லியிருக்கிறாரு போல. லூக்கா, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நீ நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கிற, எனக்கு இங்கே ஒரு நல்ல ஊழியக்காரன் இல்லை ராசா, எனக்கு எல்லாம் கண்ட மாதிரி இந்த இயேசு கதையெல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு. அதனால தான் இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அதில் லூக்கா இப்படி சொல்கிறாரு, மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், அந்த நான் சொன்ன மாதிரி நாய், பூனை, கரடி, கொக்கு, வௌவால் எல்லாம் இப்போ இயேசுவை பற்றி சரித்திரம் எழுதுது. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இப்போ புரியுதா? சும்மா கண்டவனை எழுதிக்கிட்டு இருக்கான், கண்டவர் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். இருமா, நான் உனக்கு அழகாக இதை எழுதுறேன்ட்டு. இது ஆவியானவருடைய செயல்பாடு. ஏன்னா ஆவியானவருக்கும் வேணும் ஒரு டாக்டர் மூலமாக ஒரு அழகான ஒரு சுவிசேஷத்தையும் கொடுக்கறதுக்கு. இது சுவிசேஷங்கள்ங்கிற பாடத்தில் நான் சொல்லித்தரேன். ஏன் 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்களுக்கு நோக்கம் என்ன, அர்த்தம் என்னன்னெல்லாம். இப்போ இந்த ஒன்றை எழுதின லூக்கா பார்க்குறாரு, தேயோப்பிலுவுக்கு இது பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. உடனே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளையும் அவர் எழுதுகிறாரு. வாசிச்சு பாருங்க, 1வது அதிகாரம் 1வது வசனம். தேயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அது எது? அதுதான் லூக்கா சுவிசேஷம். இப்ப அவரு 2வதா அதிலிருந்து தொடர்றதாக அவர் காட்டுறாரு. அவர் பாடுபட்ட பின்பு, அதாவது சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. அப்ப 40 நாள் அளவும் தரிசனமாகி நீங்க நினைக்க கூடாது ஒவ்வொரு நாளும் தரிசனமானார். இல்லை 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 இல்லை. நம்ம சுவிசேஷ புத்தகங்களை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இயேசுவானவர் அவ்வப்போது தான் காட்சி கொடுத்தார்.
அவர் வந்து உயிர்த்தெழுந்த அன்னைக்கு காட்சி கொடுத்தார். அப்புறம் 8 நாளைக்கு பிறகு வந்து காட்சி கொடுத்தார். அப்புறம் 3வது தடவை திபேரியா கடற்கரையில் யோவான் 21 அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, அங்கே வந்து இயேசு காட்சி கொடுத்தார். இப்படி அவ்வப்போது தான் காட்சி கொடுத்தார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி 40 நாள் இருந்தார்ல, அந்த நாட்களில் அவர் காட்சி கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் சொல்கிறாரு, அந்த விட்ட இடத்துலேருந்து தொடங்குறாரு. எது விட்ட இடம்? இந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு 40 நாளைக்கு பிறகு பரமேறினாரே, அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்திட்டு அதில் வந்து போகிறாரு. பாருங்கள் என்ன அழகாக போகுதுன்ட்டு. 4வது வசனம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்போ இந்த சம்பவங்களில் நான் பிறகு திரும்ப விளங்கப்படுத்துவேன் உங்களுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள். உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இந்த 12 வசனங்களை உங்களுக்கு வாசிச்சிட்டேன். அப்போ என்னது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் அவர் எழுதினதெல்லாம் முடிச்சுட்டு அவர் எந்த இடத்துல விட்டாரோ, இயேசு பரமேறின இடத்தோட விடுறார் இல்லையா, இங்கே அந்த இடத்துல இருந்து இவர் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை தொடங்குகிறார். லூக்கா எந்த காலத்தில் எழுதினாருங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கிபி 60க்கும் 62க்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் லூக்கா எழுதினார். அப்படி பார்க்க போனால் அந்த காலத்தில் பவுலை கொலை செஞ்சே முடிஞ்சு ரொம்ப விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. பவுல் உயிரோடு இல்லை. லூக்கா இதை எழுதுகிற காலத்தில் பவுல் இறந்து போயிட்டார். ஆனால் பவுல் இறந்து போனது அப்போஸ்தலர் புத்தகத்தில் இல்லை. நீங்கள் 28வது வசனத்தை நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து ரோமாபுரிக்கு போய் அங்கே கடைசியாக 2 வருஷம் வாழ்வார். அந்த சம்பவத்தோடு முடியுது. அப்போ நம்ம யோசிக்கலாம், ஏன் இவர் பவுல் நீரோ மன்னன் காலத்தில் சிரச்சேதம் பண்ணப்பட்ட, சிரச்சேதம்னா தலையை வெட்டி கொள்வது, அதை இவர் எழுதலை, அல்லது பேதுருவினுடைய மரணத்தை இவர் எழுதலை அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். தெரியாது ஏன் இவங்க எழுதலைன்ட்டு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அருளப்படுதல் மூலமாக தியோனியூஸ்டாஸ்னு சொல்லுவோம் எழுதப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வந்து இவ்வளவு போதும் அப்படின்னு நிறுத்தி இருக்கிறார். ஆகவே நமக்கு தெரியலை ஏன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது பிரதானமாக அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை 2ஆக பிரிக்கலாம். 1வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரத்து வரைக்கும் நம்ம வந்து எருசலேம் சபை, எருசலேமில் சபை எப்படி ஆரம்பிக்குது, அந்த சபையை எப்படி இவங்க ஒழுங்குபடுத்துகிறாங்க, அந்த சபையினுடைய தலைமைத்துவத்தை எல்லாம் எப்படி இவங்க கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் படிக்கலாம். ஆனால் 8வது அதிகாரத்தோட நீங்கள் பார்க்கலாம், பிலிப்புங்கிறவர் சமாரியாவுக்கு போகிறார். அப்போ எருசலேம், அடுத்து
சமாரியா. ஆனால் 9வது அதிகாரத்தோட பவுல் வந்துடுறாரு உள்ள. அவருடைய பழைய பேர் சவுல், அப்புறம் அவர் பவுலாக வந்துடுறாரு. அப்புறம் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் போகுது. அப்போ எப்படி பவுல் மிஷனரி பயணங்கள் மேற்கொள்கிறார், அவர் 3 மிஷனரி பயணங்கள் மேற்கொள்கிறார். இப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இப்போ நம்ம ஆரம்பத்தை நம்ம இந்த முதல் நான் வாசித்த இந்த பகுதிகளில் உள்ள விஷயங்களை கொஞ்சம் நம்ம ஆராய்வோம். அப்போ முதலாவது சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் எழுதுனது? லூக்கா தெயோப்பிலுவுக்கு இவர் எழுதுகிறாரு அப்படின்ட்டு. இப்போ 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:4 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏன்? இயேசுவானவர் ஒரு புதிய காரியத்தை அறிமுகப்படுத்துகிறார். என்னத்தை அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். வாவ், இது ஒரு புதிய உபதேசம். இந்த உபதேசத்தை அவர் முந்தி பண்ணல தெரியுமா? இப்போ இது இயேசுவானவர் அந்த பரம் ஏறுற அன்னைக்கு சொல்றாரு. அவருடைய ஊழிய காலத்தில் சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தி அவர் வாழ்ந்த அந்த 33 வருஷத்தில், அவர் ஊழியம் செய்த 33 வருஷத்தில், அவர் வாழ்ந்தது 33 வருஷம், ஊழியம் செஞ்சது 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்தில் நிறைய பரிசுத்த ஆவியானவரை பற்றி படித்து கொடுத்துருக்காரு. ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் அப்படிங்கிறத அவர் படித்து கொடுத்து இல்லை. அதனால இந்த தடவை தான் இவர் தடவையாக பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அன்பானவர்களே, இயேசு 3.5 வருஷம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் பேசலையா? பேசினார். அப்படின்னு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்போ சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையா? இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தால் அந்த சீஷர்களுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கலையா? வந்திருந்தார். அப்புறம் என்ன, இவர் இன்னொன்று ஞான ஸ்நானம்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. ஞான ஸ்நானம்னா பேப்டிட்ஸோ. இப்போ இந்த தண்ணி கிளாஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு பொருளை எடுத்து இந்த தண்ணி உள்ளுக்கு நான் போட்டேன்னா அதுக்கு பேர் தான் பேப்டிட்ஸோ. தண்ணியை எடுத்து தெளிக்கிறது பேப்டிட்ஸோ இல்லை. தண்ணியை குடிக்கிறது, கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், இப்போ நான் பண்ணது பேப்டிட்ஸோ இல்லை. பேப்டிட்ஸோனா நான் தண்ணி உள்ளுக்கு போகணும், அல்லது ஒரு பொருள் தண்ணி உள்ளுக்கு போகணும். தண்ணீருக்குள் அமிழ்த்தப்படுதல் தான் பேப்டிட்ஸோ. ஸ்க்ரீனில் அந்த சொல் வரும் பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்னா பேப்டிட்ஸோ தன்யூமாட்டா. கிரீக் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், மற்றவங்க இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்னா பரிசுத்த ஆவிக்கு உள்ள நம்ம போகிறது. இப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள மாறது அதெல்லாம் சீஷர்களுக்கு வந்துருச்சு. இயேசுவானவர் ஊதும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளெல்லாம் வந்துட்டார். ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் அப்படின்னு ஒன்று இயேசு பேசும்போது என்னத்தை பற்றி பேசுகிறாரு? அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளே போகிறத பற்றி பேசுகிறாரு. பரிசுத்த ஆவியில் நிரம்புதல்னா என்ன? இவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் போகிறது. இப்போ நான் தண்ணி குடிக்கும்போது என்ன நடந்தது? தண்ணீர் எனக்குள்ளே போச்சு. இப்போ தண்ணீர் எனக்குள்ளே போகிறது வேற, நான் தண்ணீருக்குள்ளே போகிறது வேற. இப்போ ஒரு உதாரணம் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த தண்ணி ஒரு பெரிய ஆறுலேருந்து எடுத்தாங்கன்னா, இது ஆற்றுலேருந்து எடுத்த தண்ணி இல்லை, எங்கேருந்து எடுத்தது எனக்கு தெரியாது. ஒரு ஆற்றுலேருந்து எடுத்த தண்ணியை நினச்சிக்கிறோமே. அப்போ இந்த ஆற்று தண்ணியில் கொஞ்சம் நான் குடிக்கிறேன், சாட்டோட சாட்டாக தண்ணியும் குடிச்சிக்கிறேன்னா, அப்போ இந்த தண்ணி எனக்குள்ளே போகுது. ஆறு எனக்குள்ளே போகலையே, அந்த ஆற்றினுடைய தண்ணி கொஞ்சம் எனக்குள்ளே போகுது. இப்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள, உங்களுக்குள்ள, அன்றைய சீஷர்களுக்குள்ள எல்லாம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர்ங்கிறவர் ஒரு கடல் மாதிரி, கடலை விட அவர்
உள்ளே வரும்போது அவருடைய ஒரு பகுதி தான் நமக்குள்ளே வருது இல்லை, முழுக்க நமக்குள்ள அவர் வந்துட்டாருன்னு நம்ம வெடித்து செதறி செத்து போயிடுவோம். நம்ம நிரம்புகிறோம். பவுலடியார் அதான் சொல்கிறாரு வேறு இடங்களில், நீங்கள் ஆவியில் நிரம்பணும். இப்போ நான் இப்போ தண்ணி குடித்தேங்கிறதுக்காக இனி வாழ்க்கை அப்புறம் தண்ணி குடிக்காமல் இருக்க போகிறது இல்லை, இன்னும் கொஞ்சம் திருப்பி குடிப்பேன். அது மாதிரி பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது நம்ம அப்பப்போ ஆவியில் நிரம்பிக்கிட்டே இருக்கணும், அனுதினமும் ஆவியில் நிரம்பணும். அது வேற. இப்போ நான் ஆத்தங்கரைக்கு போய் தொபுக்கடின்னு ஆற்றுக்குள்ளே கொதிச்சு உள்ளுக்கு போயிட்டேன்னா அதுதான் பேப்டிசோ. அப்படி நான் கொதிக்கும் போதும் பெரிய அந்த 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 ஆற்றுக்கு உள்ளேயே நான் உள்ளே போயிட்டேன். அப்போ அந்த ஒரு சங்கல்பத்தை இயேசுவானவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறார். இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்டா, ஆனால் நீங்கள் அவருக்குள்ளே போக போகிறீங்க. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் ஒன்று வரப்போகுது. அது எங்கே வச்சு வருமா? எருசலேமில் வச்சு வரும். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் 5வது வசனம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னார். அப்புறம் சொல்கிறாரு, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இது கொஞ்சம் தேவையில்லாத கதை. இந்த ஆண்டவர் வேறொன்று பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசிங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை பண்ணுவோம். என்ன தெரியுமா, இப்போ இயேசுவானவர் புது உபதேசம் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவரை பற்றி படித்து கொடுத்துருக்காரு மந்தி. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளே நீங்கள் போவீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளே போவீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வருவார். அப்படி தானே? அப்படி ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவன் வாயை பொழந்து என்ன கேட்கணும்? நாதா, எங்களுக்கு புரியவில்லை, இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்தும். அது எப்படி நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுவது? அவர் என்ன தண்ணீரா, அவர் என்ன அக்கினியா? இப்படி கேட்கறத விட்டுவிட்டு இவ்வளவு சீரியஸாக அவர் ஒரு புது விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் கேட்குற கேள்வியை பாருங்களேன். ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுக்கறது. இப்போ இந்த வசனத்தில் என்ன பார்க்கலாம்னா, இந்த இவனுக்கிட்ட இந்த அறியாமல் அறிவு கட்டத்தனம். யூதர்கள் இயேசுவை எப்படி பார்த்தானுங்க? ராஜா, ரோம அரசாங்கத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ராஜாவாக இருக்க போகிறவர், எங்களுக்கு தனி நாடு வாங்கி கொடுக்க போகிறார், எங்களுக்கு இவர் தாவீதின் குமாரன் தானே, அப்போ தாவீதின் குமாரன் இவர் ராஜாவாக போகிறார், இனி ரோமர்களுடைய அட்டகாசம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்காது, நமக்கு ராஜா கிடைக்கிது, ராஜ்யம் கிடைக்கிது, தனி நாடு கிடைக்கிது, சுதந்திரம் கிடைக்கிது. இப்படி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இயேசு செஞ்ச வேலைகள் எல்லாம் தலைகீழ் இருந்தது. கடைசியில் சிலுவையிலேயே அரைஞ்சு விட்டான். இப்போ உயிரோடு எழுப்பிட்டார். உயிரோடு எழும்பி 40 நாளுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு புது ஆவிக்குரிய விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுங்க கேட்ட மாதிரி இவனுக்கு இப்போ இவர்கிட்ட கேட்குறானுங்க, இந்த காலத்துலேயே நீங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி நாடு கொடுப்பீங்க, தனி நாடு கொடுப்பீங்க? அந்த பக்கத்தில் நான் நின்றிருந்தேன். இயேசுநாதர்கிட்ட சொல்லிப்பேன், நான் தான் மேலே போக போகிறேன், போக முன்பதாக இவர்களுக்கு ஒரு நாயடி பேயடி கொடுத்து விட்டு போகும். அதனால தான் என்னை அங்கே படைக்கலை. இப்போ பாருங்க என்ன சொல்கிறாருன்னு அவர். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. அது தமிழில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. அவர் நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அவர் சொல்ல, அறிவு கட்ட ஜந்துக்களை, பிதாவானவர் அவர் எந்த காலத்தில் என்ன செய்வாருங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லடி. இல்லை, உண்மையில் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் இல்லையா? அவர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவன் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை இப்போவா இந்த காலத்தில் கொடுப்பீர்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன்ட எண்ணெய் எல்லாம் இங்கே தான் இருக்குது. சரி, நீ கூட திட்டக்கூடாது தானே, இப்போ மேலே போகிறோம் தானேன்னு அவரே நினச்சி அவரே தன்னை ஷேப் பண்ணிக்கிட்டார் போல். ஏன்னா அப்புறம் பார்த்தா அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. என்ன அர்த்தம்? பலன் இல்லாமல் இருக்கிறீங்க. ஏன் பலன் இல்லை? பார்த்தீங்க தானே, இப்போ கூட எதையோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆவியின் ஞானஸ்தானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எவனுக்கோ நாடு கிடைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய பேலன் இல்லை, எல்லாம் அந்த தேவையில்லாத உலகத்தை பற்றி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க.
அதனால பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இந்த உங்களிடத்தில்ங்கிற சொல் வந்து கிரேக்க மொழியில் எப்படி இருக்குன்னா உங்கள் மேல். உங்கள் மேல். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்க தானே, இங்கிலீஷில் சத்தமாக வாசிங்க, நமக்கு கேமரா கேட்குறதுக்கு என்ன மாதிரி சொல்லுதுன்னு. verse 8 Acts chapter 1. But ye shall receive power. After that the Holy Ghost is come upon. அந்த பார்த்தீங்களா, யூ ஷால் ரிசீவ் பவர். நீங்கள் அவங்க பேசுகிறது மைக்கு கிட்ட ஹைலைட் இது ஆக்கிய போய்க்க மைக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி ஒருக்கா சத்தமாக இங்கே வந்து சத்தமாக பேசுங்க, கேமராவுக்கு வர தேவையில்லை. நீங்கள் வைக்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கிலீஷில் இந்த கேமரா மைக்குக்கு கேட்குறதுக்கு சத்தமாக வாசிங்க. இங்கிலீஷில் நாங்கள் ஸ்க்ரீன்லையும் போடுறோம். இந்த வெர்ஷன் மே வெர்ஷன் नहीं थी का दांडे अम्मा मैं मुनात एडिट कराने पा मैं कथा करने में मुनात एडिट कराने पा सत्तवां वासिंग Acts 1:8 But ye shall receive power after that the Holy Ghost is come upon you. come upon you பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்ல வந்து உங்களிடத்தில். இப்போ நான் வந்து நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் வச்சிருக்கேன். இதில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதில் சொல்லியிருக்குது பட் யூ வில் ரிசீவ் பவர் when the Holy Spirit comes on you. Do you know what your version is? King James version. இப்போ அவங்க கிம் ஜேம்ஸ் வெர்ஷன்லையும் upon வருது. இது நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், இதில் on youன்னு வருது. ரெண்டுமே ஒன்று தான், on you. ஆனால் தமிழில் அவ்வளோ தெளிவாக இல்லை. தமிழில் என்னென்னா உங்களிடத்தில். உங்களிடத்தில்ங்கும் போது அது மேலேயாவோ கீழேயாவோ பக்கமாவோ எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்களிடத்தில். அப்போ இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? upon you, on you, உங்கள் மேல் வரும்போது. அப்போ அந்த உண்மையான கிரேக்க மொழியிலையும் அப்படி தான் சொல்லியிருக்குது, ஆன் யூங்கிறது தான் சொல்லியிருக்குது. அப்போ பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது, உங்களிடத்தில் வரும் பொழுதுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து என்னத்துக்கான பெலன் தெரியுமா? சாட்சிகளாக இருக்கிறதுக்கான பெலன். சாட்சிகளாக இருக்கிறதுக்கான பெலன் எங்க? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். இந்த 4 காரியங்களும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நிறைவேறிடுச்சு. 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பிறகு பார்ப்போம். அதை அவங்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அன்னைக்கே பேதுரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ சபை எருசலேமில் தொடங்கிருச்சு. அப்போ இவங்க எருசலேமில் சாட்சிகளாக இருந்துட்டாங்க. அப்புறம் நாள் போக போக எருசலேம்ல இருந்து யூதேயாவினுடைய ஏனைய பிரதேசங்களுக்கு இவங்க போகிறாங்க. கலிலேயாவுக்கு போகிறாங்க, இன்னும் வேற பெயர்செபாவுக்கு போகிறாங்க. இந்த யூதேயாவினுடைய ஏனைய பிரதேசங்களுக்கு போகிறாங்க. அப்புறம் 8ஆவது அதிகாரத்தில் இவங்களில் ஒரு ஆளாக இருந்த பிலிப்பு சமாரியாவுக்கு போகிறாரு. அப்புறம் 9ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பவுல் வந்துடுறாரு உள்ள. அவர் கப்பல் ஏறி அந்தியோகியா, கொரிந்து, எபேசு, ஸ்பானியா எல்லாம் போய் ரோமாபுரிக்கு போயிட்டார். ரோமாபுரிக்கு போயிட்டா நான் முதல்ல சொன்னேன் என்னது, உலகத்தின் தலைநகரத்துக்கு போயாச்சு, இனி முழு உலகத்துக்கும் போனதுக்கு சமானம். அப்ப இந்த அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலருடைய நடபடிகளிலேயே நிறைவேறிடுச்சு. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது வந்துச்சு. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பெலன் அடைஞ்சு, பேதுரு ஒன்றும் தெரியாத பேதுரு பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்பட்டோம், அதுவும் யூதர்கள். பிறகு நான் அந்த 2ஆம் அதிகாரத்தில் வச்சு பாருங்க, நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அப்புறம் என்னாச்சு? யூதேயாவுக்கு போறாங்க, யூதேயாவுக்கு சபை பரம்புது. அப்புறம் சமாரியாவுக்குள்ள சபை பரவுது. அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். பாருங்க அந்த வசனத்தை என்ன அருமையா ஆண்டவர் இதை தீர்க்க தரிசனமாவே பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னார். தீர்க்க தரிசனமாகவே அதை சொல்லிட்டு தான் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுறார். இப்போ வந்து நம்ம லூக்கா புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு கொஞ்சம் போவோம். இப்போ வேறொரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அநேகமாக என்னோட இஸ்ரவேலுக்கு வாரவங்க இந்த காரியத்தை நான் சொல்லி கொடுக்குறத இவங்க பார்த்தாங்க. நீங்கள் லூக்கா 24வது அதிகாரத்தில் 50வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, லூக்கா 24:50 இப்படி சொல்லியிருக்குது. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார்.
அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எங்கே வச்சு? பெத்தானியாவில். இப்போ இதை சொல்கிறது லூக்கா. அதே லூக்கா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அதே சம்பவத்தை பற்றி பேசிட்டு அவர் சொல்லுகிறார் 12வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்படின்னா இயேசு இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி இவங்களை ஆசீர்வதித்து கட்டளை எல்லாம் கொடுத்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மலை ஒலிவ மலை. ஆனால் இதே லூக்கா சுவிசேஷத்தில் எப்படி சொல்கிறாரு? பெத்தானியாவில் வச்சு போனாருன்னு. அப்போ சில நேரம் புவியியல் தெரியாதவங்களுக்கு இது ஒரு குழப்பம். என்னடா இது, ஒரு இடத்துல பெத்தானியாவில் இருந்து போனார்னு இருக்குது, இன்னொரு இடத்துல அவர் ஒலிவ மலையிலேருந்து போனார்னு இருக்குது. இவர் பெத்தானியாவில் இருந்து போனாரா, ஒலிவ மலையிலேருந்து போனாரா? இங்கே பாருங்க, ஒலிவ மலை இப்படி இருக்குது, எருசலேம் அங்கே இருக்கணும். இப்போ இதுதான் கிழக்கான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது வடக்கு எங்கே இருக்குது? இங்கே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்போ இது கிழக்குன்னு வைப்போமே. இப்போ இது எருசலேம்னா இது வந்து ஒலிவ மலைனா, ஒலிவ மலையிலேருந்து மேற்கு பக்கம் எருசலேம் இருக்குது, அங்கே இல்லை, இந்த பக்கம். அப்போ எருசலேம்லேருந்து ஒரு ஓய்வு நாள் தூரம் பிரயாணம் வந்தால், அதாவது அந்த பழனிய எருசலேம்லேருந்து அப்படி கீழே இறங்கி கெதரோன் பள்ளத்தாக்கிலேருந்து மேலே ஏறி கெத்செமனே தோட்டத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கே வந்துட்டீங்க? ஒலிவ மலைக்கு மேலே வந்துட்டா அதுக்கு அடுத்த பக்கம் பள்ளம் இருக்குல்ல, அது பெத்தானியா. அங்கே தான் லாசரோட வீடெல்லாம் இருந்துச்சு. பொதுவாக இயேசுவானவர் கலிலேயாவிலேருந்து அவர் வந்து லாசர் அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்படியே அந்த மலையில் ஏறி அடுத்த பக்கத்தால் இறங்கி எருசலேமுக்குள்ளே வருவார். ஆகவே இப்போ ஒலிவ மலை எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அந்த ஒலிவ மலையின் உச்சியில் சரியான நடுவில் பிரியுது. இந்த பக்கம் ஒலிவ மலை, இந்த பக்கம் பெத்தானியா. அந்த இடத்துல சரியான நடுவில், அதாவது ஒலிவ மலையை இந்த பக்கத்தாலேயும் இந்த பக்கத்தாலேயும் சரி நடுவால் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வரும் இல்லையா, அந்த இடத்துல தான் இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டும் போது இந்த பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பெத்தானியாவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒலிவ மலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே இயேசுவானவர் பெத்தானியாவிலிருந்தும் ஒலிவ மலையிலிருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிறது தப்பே கிடையாது. ரெண்டும் அந்த எல்லை, அதை புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். இப்போ இயேசுவானவர் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது எத்தனையாவது நாள் நடக்குது இந்த சம்பவம்? இயேசு மரித்து உயிர் தெழுந்த 40வது நாள் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் வரை நீங்கள் எருசலேமில் காத்துருங்கன்னு. கொஞ்சம் 2வது அதிகாரத்துக்கு ஓடணும்னா 1வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தெகொஸ்தே, பெந்தேனா 5 அல்லது 5, கொஸ்தேனா 10. அந்த பெந்தெகொஸ்தேனா 50வதுன்னு அர்த்தம். 50வதுனா எதிலிருந்து 50வது? நல்லா கேட்டுக்கிறேங்க. யூதர்களுடைய பெஷாக், தமிழில் பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 7 ஓய்வு நாட்களுக்கு பிறகு வர்ற அடுத்த நாள். இப்போ பஸ்காங்கிறது எப்போ வரும் தெரியுமா? ஒரு ஓய்வு நாளில் தான் வரும். அப்போ அந்த பஸ்காவுக்கு பிறகு வர்ற 7 ஓய்வு நாட்கள்னா எத்தனை கிழமை? 7 கிழமை, 7 வாரங்கள். அப்போ ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? 7. அப்போ 7 நாட்கள் கொண்ட 7 ஓய்வு நாட்கள்னா பஸ்காவுக்கு பிறகு அங்கே வார ஓய்வு நாள் எத்தனையாவது நாள் வருது? 49வது நாள் வருது. அந்த 49வது நாளுக்கு அடுத்த நாள்னா எத்தனையாவது நாள்? 50வது நாள். அந்த 50வது நாள், அதாவது பஸ்காவிலிருந்து 50வது நாள் இன்னொரு பண்டிகை உண்டு. என்ன அந்த பண்டிகை? பெஷாக். இல்லை, பெஷாக் இல்லை, ஷவ்யாட். இதுதான் பெஷாக். நான் மாற்றி சொல்லிட்டேன். பெஷாக்கிலிருந்து
50வது நாள் வர்ற பண்டிகை என்னது? ஷவ்யாட். ஷவ்யாட்னா என்ன? அறுவடை. ஹார்வெஸ்ட், the feast of harvest, the feast of Passover, அங்க the feast of harvest. பெஷாக், அங்க ஷவ்யாட். அப்ப இயேசு பஸ்கா அன்னைக்கு மரிக்கிறார். அவர் உயிர் தெழும்புறாரு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அதுல இருந்து அந்த அவர் மரிச்ச நாள்ல இருந்து அவர் எத்தனாவது நாள் அவர் பரலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு? 40வது நாள். ஆனா அந்த 40வது நாள் மரிச்ச நாள்ல இருந்தா உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்தா? உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து. அப்ப அவர் மரிச்சது யூதர்களுடைய கணக்கின்படி அங்கே 3 நாள் நம்ம கணக்கெடுக்கணும். நம்மட கணக்கின்படி 3 நாள்னு போடக்கூடாது. யூதர்களுடைய கணக்கின்படி 3 நாள். அப்ப 40ம் 3ம் சேர்த்தா எத்தனை? 43. அப்ப இயேசு மரிச்ச 43வது நாள் அவர் சொல்றாரு, நீங்க எருசலேம்ல இருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வர்ற வரைக்கும். அப்ப அன்னைக்கு அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள்ல இருந்து எத்தனையாவது நாள் அவங்களுக்கு அந்த அபிஷேகம் வந்தது? 7 நாள். புரியுதா? அப்ப இன்னும் 7 நாள்ல இவங்களுக்கு அபிஷேகம் வரப்போகுது அப்படிங்கிறது இயேசுவுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க விளங்கிக்கணும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் படிக்கும்போது காலங்கள், இந்த டைம் லைன் நம்ம படிக்கணும் இல்லையா? அப்ப இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 நாட்களுக்கு பிறகு இவர் இங்கே 8வது வசனத்துல சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இயேசுவானவர் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். அபிஷேகம்ங்கிறது மேலே வரது இல்லையா? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமும் அபிஷேகமும் ஒன்று தான். ஏன் அபிஷேகம் உள்ள வாரதில்லை? இப்போ அபிஷேகத்தை எப்படி கொடுத்தாங்க? எண்ணெய் மூலமா, ஒலிவ எண்ணெய். அப்போ அந்த அபிஷேகத்தை அவங்க எண்ணெயை குடிக்க கொடுக்கறது இல்லை, அதை தலையில் ஊற்றுவாங்க. 133வது சங்கீதம் பார்த்துருக்கீங்களா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வசிப்பது எத்தனை நன்மையும் இன்பமானது. அது ஆரோனின் தலையின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடி வழியாக அவனுடைய வஸ்திரத்திலெல்லாம் வழிந்து விடுகிற அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு. நான் சீக்கிரத்தில் ஒரு பிரசங்கம் ஒன்று போட போகிறேன் யூடியூபுக்கு. என்ன தெரியுமா தலைப்பு? தலை முதல் தாடி வரை. அபிஷேகம்ங்கிற தலைப்பில் தலை முதல் தாடி வரைன்னு ஒரு பிரசங்கம் நான் போட போகிறேன். அந்த 133வது சங்கீதத்தினுடைய விளக்கம், வெறும் 3 வசனம் தான், அது விளக்கத்தை போட போகிறேன். ஸோ நீங்கள் சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்காக இந்த உயிரை வாங்கக்கூடாது, இமெயிலாம் அடித்து பாஸ்டர் தலை முதல் தாடி வரை இன்னும் காணான்ட்டு கேட்கக்கூடாது. நேரம் கிடைக்கும்போது நான் பண்ணிடுவேன். ஓகே? அல்லது எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணும்போது இதை பண்ணிட்டேன்னா சரி, அதை எடுத்து வீடியோவில் போட்டுருவாங்க. அப்போ அபிஷேகம்னா என்னது? தலையில் ஊற்றி அப்படியே தாடி வழியாக வழிஞ்சு வஸ்திரம் வழியால் அப்படியே ஊற்றப்படுகிற தைலம். அப்போ நம்ம ஆளுகளுக்கு நிறைய இந்த அபிஷேகம்னா என்னன்னே புரியாது. அதனால் அபிஷேகத்தால் நிரம்புங்கள்னு சொல்லுவாங்க. அது ஒரு குழப்பம். அபிஷேகத்தில் எப்படி நிரம்புறது? குடித்தா தானே நிரம்ப முடியும், ஊத்துறதுல எப்படி நிரம்புறது? அப்போ இதெல்லாம் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அந்த தொழில்நுட்ப சொற்களினுடைய தவறான பிரயோகங்கள். அவங்க நினைக்கிறது சரி, ஆனால் சொல்லிக்கிறது தெரியல. அதான் அபிஷேகத்தினால் நிரம்புங்கள். நிரம்புறது வேற, அபிஷேகம் வேற ஐயா. நிரம்புறது குடிக்கிறது, உள்ளே வாருது. அபிஷேகங்கிறது நம்ம அதுக்குள்ளே போகிறது. அப்போ இயேசுவானவர் சொன்னது அழகா அந்த ஷவ்யாட் அந்த பண்டிகையின் போது நிறைவேறிச்சு. அதை பற்றி நான் 2வது அதிகாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ 12வது வசனத்தில் அவங்க எருசலேமுக்குள்ளே வந்துட்டு 13வது வசனம் அவங்க எங்கே போகிறாங்க? அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். மேல் வீடுனா என்ன? அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், மேல் வீடுன்னு ஒன்று இருந்தால் ஏதோ கீழ் வீடு இருந்துருக்குது, இல்லாட்டி மேல் வீடுன்னு சொல்ல மாட்டான்ல. அப்போ இது என்ன மேல் வீட்டு காரியம்? என்னென்னா தாவீதினுடைய கல்லறை இருக்கு இல்லையா சீயோனில், எருசலேம்லேயே பக்கத்தில் எருசலேம் சீயோன், ரெண்டுமே ட்வின் சிட்டிஸ், இரட்டை நகரங்கள். அதில் இந்த சீயோனில் தாவீதினுடைய கல்லறை இருக்குல்ல, அந்த கல்லறையினுடைய பாதுகாவலர்களாக எசின்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தவங்க ஏற்படுத்தப்படுறாங்க. நான் உங்களுக்கு அந்த 400 வருஷ அந்த அமைதி காலமாக என்னது அந்த 400 வருஷம், அந்த சைலண்ட் 400 இயர்ஸ், மல்கியா முதல் மத்தேயு வரை,
அந்த இங்கே யூடியூப் பைபிள் காலேஜில் நான் படித்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நான் சொல்லிக் கொடுப்பேன் எசீன்ஸ்னா யார், யோவான் ஸ்நானன் அவங்களில் ஒருத்தராக தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த எசீன்ஸ் கும்ரான்ல எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த எசீன்ஸினுடைய பொறுப்பில் தாவீதினுடைய கல்லறை வந்துச்சு. அப்போ அவங்க தாவீதினுடைய கல்லறையை சுற்றி அழகான கட்டடம் கட்டி அதுக்கு மேலே ஒரு அறையெல்லாம் கட்டியிருந்தாங்க. இப்போ அவங்க தான் தாவீதினுடைய கல்லறையினுடைய பாதுகாவலர்கள். அப்போ அந்த மேல் வீட்டை தான் இயேசுவானவர் தன்னுடைய பஸ்கா உணவுக்காக ராப்போஜனத்துக்காக தெரிவு செய்து கொண்டார். அப்போ எந்த மேல் வீட்டில் வச்சு இயேசுவானவர் பஸ்கா கொடுத்தாரோ அதே மேல் வீட்டுக்கு இவங்க போய் ஏறுறாங்க. அப்போ ஏன்னா அது கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்டாக இருந்திருக்கும்ல, உணர்வு பூர்வமாக இருந்திருக்கும். என்னென்னா இந்த இடத்துல தான் இயேசுவானவர் எங்களுக்கு பஸ்காவை கொடுத்தார், எங்களோட கடைசியாக சாப்பிட்டது இந்த இடத்துல தான், இந்த இடத்துலேருந்து கெத்சமேனைக்கு போய் தான் கைதானார், ஆகவே இந்த இடத்துக்கே வரும். மற்றது அந்த இடம் வந்து பாதுகாப்பான இடமும் கூட. எசீன்ஸ் வந்து இவங்களை ரொம்ப மதிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இயேசு சொல்கிறார், ஞாபகம் இருக்கா, பஸ்காவை ஆயத்தம் பண்ண போகும்போது கர்த்தருக்கு பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவங்க உடனே கொடுப்பாங்கன்னு எல்லாம் சொல்கிறார் இல்லையா இயேசு. அப்போ அப்படி இயேசுவை மதித்தவங்க இப்போ இயேசுவினுடைய சீஷர்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க மதிக்கிறாங்க. அப்போ மேல் வீட்டில் ஏறினார்கள். இப்போ நீங்கள் நினைக்காதீங்க இப்போ நான் நிறையா வசனங்களை வாசிச்சுக்கிட்டு இருக்கனால இந்த முழு பாடத்துலையும் நான் முழு அப்போஸ்தலர் புத்தகத்தையும் வாசிப்பேன்ட்டு கிடையாது. நீங்கள் தான் வாசிக்கணும். முக்கியமானதுகளை நான் உங்களுக்கு வாசிப்பேன். அப்போ 14 இப்போ 13 அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலோமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் ஏற்கனவே வேறு பாடங்களில் எசீன்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இவங்க தவறாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, ஒருவேளை நீங்களும் அதை அப்படி பார்த்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். என்னென்னா, இந்த எசீன்ஸ் இருக்காங்க இல்லையா, எசீன்ஸ் அவங்க பொம்பளைகளை தங்களோட இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னா, நான் அந்த புதிய ஏற்பாட்டு ஆய்வுன்னு நினைக்கிறேன், அதில் நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த எசீன்ஸ் வந்து ஆசாரியர்கள். எருசலேமில் இருந்த ஆசாரியர்கள் ரோமர்களுக்கு காக்கா பிடிச்சி அந்த ரோமர்களுக்கு இஷ்டமானபடி காரியங்களை செய்கிறதுனால வெறுப்படைஞ்ச ஆசாரியர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 165 ஆண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதுகளெல்லாம் விட்டு வெளியேறி தங்களுடைய குடும்பங்களை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க தனியாக போய் இந்த ஆசாரியர்கள் அந்த கும்ரானுங்கிற பிரதேசத்தில் வாழ ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய முழு நேர வேலை பொறுப்பு என்னென்னா நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதிகளை எழுதுறது. அப்போ அவங்க இப்போ இந்த தாவீதினுடைய கல்லறையும் அவங்க எடுத்துக்கொண்டபடினால அங்கே பொம்பளைகள் அவங்களோட வாழ்கிறது கிடையாது, முழுக்க ஆம்பளைகள் தான் வாழ்கிறாங்க. அதனால தான் இயேசுவானவர் பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சீஷர்களை அனுப்பி சொல்கிறாரு, தண்ணி குடம் தூக்கிட்டு ஒருத்தன் போவான், அவனோட போங்க, அந்த இடத்த ஆயத்தப்படுத்துங்க அப்படின்ட்டு. தண்ணி குடம் ஆம்பளை தூக்க மாட்டான் தெரியுமா யூதர்களுடைய கலாச்சாரத்தில். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பெண்கள் இங்கே வாழ மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இதை சொல்லி கொடுத்தனால மேல் வீடு இந்த எசென்ஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறனால சில பேர் தாங்களாக நினச்சிக்கிட்டாங்க, அதை நான் சொன்னதை ஒழுங்காக புரிஞ்சிக்கிறாம, அப்போ பெண்கள் எல்லாம் அந்த இடத்துல அனுமதிக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி. அப்படி நான் சொல்லலை, அங்கே அவங்களோட எசென்ஸோட வாழலை, அதுக்காக அவங்க பெண்கள் இங்கே வரக்கூடாது, தபு, ஐயோ அது கூடாது, அப்படியெல்லாம் இருக்கல. பாருங்கள், இங்கே இடத்துல அவர்கள் மேல் வீட்டுக்கு ஏறுகிறார்கள், மேல் வீட்டில் ஏறினார்கள். 14வது வசனம் சொல்லியிருக்குது, ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவங்க அங்கே இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ அந்த பெண்களை அனுமதிச்சிருந்தாங்க தானே. அப்போ அது பைபிள்லே தெளிவாக சொல்லியிருக்குது தானே. இப்போ பாருங்கள், எத்தனை பேர் அந்த இடத்துல கூடினாங்களாம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். முதல் தடவையாக பேதுரு, இது ஒரு பிரசங்கம் அல்ல, சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை பேதுரு பேசுகிறார். இப்போ பேதுரு ஏன் இதை பேசணும், யார் பேதுருவை ஒரு தலைவன் மாதிரி ஏற்படுத்தினது
அப்படிங்கிற சில கேள்விகள் வருது. வேற ஒன்றும் கிடையாது, வயது தான் இதுக்கு காரணம். நமக்கு தெரியும் இயேசு 30 வயதில் அவருடைய ஊழியத்தை தொடங்குகிறார். அப்போ இயேசு தன் வயதை ஒத்த சீஷர்களை தான் தெரிவு செய்கிறார். அவங்க யாருமே 40 வயசை இன்னும் அடையலை, பேதுருவை தவிர. ஏன்? யூதர்கள் 40 வயசுனா கல்யாணம் கட்டிடுவாங்க. இப்போ 40 வயசு தாண்டியும் கல்யாணம் கட்டாமல் சில பேர் இருந்தாங்க. ஆனால் அநேகமாக எல்லா ஆண்களும் 40 வயசில் கல்யாணத்தை கட்டிடுவாங்க. ஆனால் பேதுரு கல்யாணம் கட்டித்தானே இருந்தார் ஏற்கனவே. ஆகவே பேதுரு ஏற்கனவே கல்யாணம் கட்டி இருந்ததுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பேதுரு 40 வயசை தாண்டினவர். அப்போ 40 வயசை தாண்டின பேதுரு, மற்றவங்கெல்லாம் 30, 31, 32 அந்த வயசுகளில் இருந்தவங்கனால இவர் கொஞ்சம் ஒரு அண்ணன் மாதிரி மூத்தவர். அப்போ அதனால தான் நீங்கள் இயேசுனுடைய அந்த ஊழிய காலத்தில் கூட இயேசு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பாஞ்சிக்கிட்ட பதில் சொல்கிறது பேதுருவாக தான் இருக்கும். அதனால் பேதுருக்கு முந்திரி கோட்டைன்னு கூட பேர். அப்போ இந்த இடத்துலையும் முந்திரி கோட்டை எழும்பி பேசுது. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். அந்நீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா என்னப்பட்டிருக்கிறது அப்படின்னு சங்கீத புத்தகத்தில் உள்ளதெல்லாம் இவர் பேசுகிறார் பாருங்க. சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பிறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி இவர் சொல்கிறாரு 22வது வசனத்தில், அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். யாரா? எங்களோடையே இயேசு கூட சுற்றி திரிஞ்ச ஒரு ஆள் எங்களில் ஒரு ஆளாக ஆகணும். அப்பொழுது அவர்கள் யூஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எண்ணப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலர்களுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். முதலாவது அதிகாரம் முடியும் போது 12 பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனால் 12வது நபர் இவங்களால் தெரிவு செய்யப்பட்ட நபர் தான். இப்போ இவங்க எவ்வளோ தான் ஜெபம் பண்ணியிருந்தாலும் இங்கே பாருங்கள் நல்லா கேட்டுக்கிறேங்க. 2 சீட்டு போடுறானுங்க. ஒரு சீட்டில் யுஸ்துன்னு பேர் எழுதியிருக்குது. பர்சபா, யோசேப்பின் மகன் பர்சபாவின் அந்த பர்சபா என்ற மறுபேர் கொண்ட யுஸ்து. இந்த இதில் மத்தியா. இப்போ 2ஐயும் சுருட்டி போட்டு ஆண்டவரே இந்த 2 பேரில் யாருன்னு எதையாவது ஒன்று எடுத்தானே ஆகணும். எப்படி செஞ்சிருந்தா? யுஸ்துன்னு ஒன்றில் எழுதியாச்சு, இன்னொன்றில் மத்தியான்னு எழுதியாச்சு, இன்னொன்றில் ஒன்றுமே எழுதாமல் சும்மா மூடி 3 சீட்டு போட்டாச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட இவங்க ஜெபம் பண்ணியிருந்தா ஆனாதான் இந்த 11 பேர் இருக்கிறோம், இந்த 12வதான ஆள் யார் என்று காட்டும்னாதான்னு இவங்க ஜெபம் பண்ணிட்டு எடுத்து அதில் ஒரு பேரும் இருந்திருக்காட்டி அப்போ சொல்லலாம் இது தேவ சித்தம் இல்லை அப்படின்ட்டு. அப்படி ஒரு சான்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்காம 2 பேரை எழுதி கட்டாயம் இந்த 2 பேரில் ஒரு ஆளை நீர் ஏற்படுத்தத்தான் வேண்டும்ங்கிற மாதிரி போட்டுட்டு இவனுங்க எடுத்தால் கட்டாயம் எவன்டையாவது பேர் வந்து தானே ஆகும். உடனே நினச்சிட்டாங்க ஆண்டவர் தான் மத்தியாவை ஏற்படுத்தினார். ஆனால் அழகா மத்தியா ஒன்றுமே பண்ணாத தெரியுமா? அவர் ஏதாவது பண்ணியிருப்பார், அதெல்லாம் பைபிளில் எழுதியே இல்லை. ஆண்டவர் அழகாக தன்னுடைய தெரிவை கொண்டு வந்தார். யார்? பவுல். ஆகவே இது மத்தியாங்கிறவர் ஆண்டவருடைய தெரிவுன்னு நான் நம்புறது கிடையாது. அவர் 12 ஒரு ஆளாக பவுல் வர வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டவர் அப்படின்னு நான் நினைக்கல. சரி அன்பானவர்களே, இப்போ நம்முடைய முதலாவது பகுதியினுடைய முடிவுக்கு வர்றோம். முதலாவது பகுதியினுடைய முடிவில் உங்களுக்கு நிறையா முன்னுரைகள், நான் உங்களுக்கு முன்னுரைக்கான அநேக அம்சங்களையும்
முதலாவது அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். அடுத்த பாடத்தில் நம்ம வந்து 2வது அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே தினத்தன்று என்ன நடந்தது அப்படிங்கிறதோட நம்ம ஆரம்பிப்போம். அப்போ இப்போதைக்கு நீங்கள் நல்லா நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கொள்ளுங்க, நிப்பாட்டி பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், திரும்பி பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே தினத்தன்று சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.